அவிநாசியில் குமரன் குன்று கோயிலை இடிக்க சென்ற வருவாய்த்துறையினருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்து முன்னணியினர் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் கோயிலை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து அழுது கூச்சலிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ஆக்கிரமிப்பில் கட்டப்பட்டுள்ளதாக கூறி வருவாய்த்துறை நடவடிக்கையை மேற்கொண்டு உள்ளனர். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அவிநாசியில் குமரன் குன்று கோயிலை இடிக்க சென்ற வருவாய்த்துறையினருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்து முன்னணியினர் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலா. வணக்கம் பாலா, தகவல்களை பகிரலாம். நிச்சயமாக இனிதா, அதாவது ஆக்கிரமிப்பு கட்டப்பட்டுள்ளதாக கூறி அருள்மிகு ஸ்ரீ செல்வ முத்துக்குமார சுவாமி திருக்கோவிலை இடிக்க முயற்சித்து வரும் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் கண்டித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் இந்து முன்னணியினரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்து ஈட்டிவீரம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட ராஜாபட்ரி என்ற பகுதியில் 2.8 ஏக்கர் பரப்பளவுள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் ஆக்கிரமித்து குமரன் குன்று என்ற பெயரில் முருகர், விநாயகர், சிவலிங்கம், நந்தி உள்ளிட்ட சந்நிதிகள் கொண்ட செல்வ முத்துக்குமார சுவாமி திருக்கோவில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவிலானது ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக கூறப்பட்டு அவிநாசி வட்டாட்சியர் சந்திரசேகர் தலைமையில் வருவாய்த்துறையினர், அவிநாசி காவல்துறை கண்காணிப்பாளர் சுகுமார் தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புடன் இன்று பொக்லைன் இயந்திரத்தின் மூலம் இடிக்க முயற்சித்தனர். இந்த தகவலை அறிந்த அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் மற்றும் இந்து முன்னணியினர் என பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கோவிலை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அவர்கள் அந்த கோவிலை தான் பிரதானமாக வைத்துள்ளதாகவும், தொடர்ந்து அந்த கோவில் தான் எங்களுக்கு அனைத்து விசேஷங்கள் மற்றும் திருவிழாக்களுக்கு அந்த கோவிலை தான் நாங்கள் பயன்படுத்துவோம், அந்த கோவிலை தான் நம்பியுள்ளோம் என்று அப்பகுதி பொதுமக்களும் இந்து முன்னணியினரும் காவல்துறையினரிடம் பேசினர். இருந்தபோதிலும் காவல்துறையினர் அந்த கோவிலை அகற்றுவதற்கான முயற்சிகளை தான் மேற்கொண்டுள்ளனர். மேலும் அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள், ஆண்கள் என அனைவரும் அழுது கெஞ்சியும் கூட அந்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் அதை கண்டுகொள்ளாமல் அந்த கோவிலை அப்புறப்படுத்தும் முயற்சியிலே ஈடுபட்டு உள்ளனர். இந்த கோவில் ஆக்கிரமித்துதான் கட்டப்பட்டுள்ளது என்று யுவராஜ் என்பவர் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட தீர்ப்பானது 2010ஆம் ஆண்டு வருவாய்த்துறைக்கு சொந்தமானது என்றும் தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை சுமார் 4:30 மணி அளவில் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பொக்லைன் இயந்திரம் மூலம் அந்த கோவிலை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து அங்கு இருவருக்கும் இடையே வாக்குவாதங்கள், சலசலப்புகள், அழுகைகள் போன்ற சம்பவங்கள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து தற்போது பொதுமக்களை அப்புறப்படுத்திவிட்டு தற்போது அந்த கோவிலை அகற்றும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இனிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலா.